This video sponsored by SPO Digital Marketing. SPO Digital Marketing நீங்களும் சேர்ந்து பயன்பெறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு உங்களோட நேம் அல்லது வாட்ஸ்அப் நம்பரை கொடுங்க. நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி எஸ்பிஓன்னா என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, எஸ்பிஓ வந்து கிட்டத்தட்ட 5 வருஷமாக ரன் பண்ணிகிட்ருக்காங்க. சூப்பராக போயிட்டுருக்கு. எல்லாருக்கும் நல்லபடியாக வேலை செஞ்சிட்ருக்காங்க. நீங்களும் வந்து சேரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, அரபு வர்த்தகர்களால் இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்ட 450 ஆண்டுகள் பழமையான மரம். 40 பேர் தாங்கலாம். தலைப்பு இது தான். விளக்கம் என்னன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஹைதராபாத் கோல்ஃப் கிளப்பின் உள்ளே நகரத்தின் மிகவும் அசாதாரண தாவரவியல் மற்றும் வரலாற்று அடையாளங்களில் ஒன்று மறைந்துள்ளது. இது பல நூற்றாண்டுகள் பழமையான ஹதீனியன் ஜார் பாபப் மரம். இது மடகஸ்காரில் தோன்றியதாகவும் அரபு வணிகர்களால் இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டதாகவும் நம்பப்படுகிறது. யானையின் உடலை போன்ற அதன் பெரிய தண்டிற்கு பலமான இந்த சின்னமான மரம் நிஜாப் நகரத்தில் ஒரு கலாச்சார மற்றும் சுற்றுச்சூழல் பாரம்பரியமாக மாறியுள்ளது. இந்த பாபாவின் பெயர் ஹதீனியன் ஜார் ஹாத்திவ்ருஷ் என்ற இந்தி வார்த்தையிலிருந்து வந்தது. இது அதன் தடிமனான வளைந்த தும்பிக்கையை குறிக்கிறது. இது ஒரு யானையைப் போல சுழன்று வளைந்து அசைகிறது. இந்த தும்பிக்கை 25 மீட்டர் சுற்றளவு கொண்ட ஒரு பெரிய வெற்றி இடத்தை கொண்டுள்ளது. ஒரே நேரத்தில் 40 பேர் தங்குவதற்கு போதுமானது. ஹாதீனியன் ஜார் பாபாப் மரம் தற்போது ஹைதராபாத் கோல்ஃப் கிளப்பின் இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையால் ASI பாதுகாக்கப்படும் இடத்தில் உள்ளது. சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் மற்றும் குடியிருப்பாளர்கள் சேதம் மற்றும் அரிப்பு குறித்து கவலைகளை எழுப்பியதை தொடர்ந்து ASI மரத்தை சுற்றி இரும்பு வேலி அமைத்தது. இந்த கவலைகளை கருத்தில் கொண்டு ASI அதிகாரப்பூர்வமாக பாபாப்பை தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பாதுகாக்கப்பட்ட நினைவு சின்னமாக அறிவித்தது. இதன் அருகிலுள்ள மெட்ரோ நிலையம் ஜூபிலி ஹில்ஸ் செக்போஸ்ட் மெட்ரோ நிலையம் ஆகும். இது சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. அங்கிருந்து பார்வையாளர்களை நேரடியாக இந்த இடத்திற்கு அழைத்துச் செல்ல ஆட்டோக்கள் மற்றும் ரிக்ஷாக்கள் கிடைக்கின்றன. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் பயனுள்ள தகவலுக்கு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிற ஆப்ஷனை தட்டுங்க. அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ. பை.